இங்க ஒரு பணக்கார கிழவனுக்கு ஒரு யூனிகார்ன் ஒண்ணு கிடைக்குது. இப்ப அந்த யூனிகார்ன வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றான். இதுக்காக அவன் என்ன பண்றான்னா, அதோட கொம்ப பத்த சீவி பொடியா பண்றான். பண்ணதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் தண்ணீய ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கிறான். இப்ப கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துட்டு போயிட்டு குளுக்கோஸ்ல இன்ஜெக்ட் பண்ணி இப்ப அந்த கிழவனை ஏத்திக்கிறான். ஏத்துனதுக்கு அப்புறமா இப்ப அடுத்த நாள் பாக்குறாங்க. பார்த்தா அவன் பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா ஆயிடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு இருந்த எல்லா நோயுமே பார்த்தா காணாம போயிருது. இத பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக்கிங் ஆகுறாங்க. அவனுமே பார்த்தா பயங்கரமா ஷாக்கிங் ஆகுறான். இப்ப இந்த எனர்ஜி வச்சு நம்ம ஏதாவது வேற ஏதாவது பண்ணலாம் சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு வேற லெவல்ல ஒரு ஐடியா ஒண்ணு வருது. இந்த யூனிகார்னோட கொம்பு மட்டும் இல்லாம அதோட உடம்பு முழுக்கவே மனுஷங்களோட ஏகப்பட்ட நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறான். இதனால அவன் என்ன பண்றான்னா, அதை கம்ப்ளீட்டா பொடி பண்ணி பணக்காரங்களுக்கு ஏகப்பட்ட காசுக்கு விற்கலாம்னு சொல்லி பிளான் பண்றான். இத பார்த்து ஷாக்கான ஜூலி இருந்துகிட்டு போயிட்டு இப்ப நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கறா. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதே மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூனிகார்னை கொன்னு எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி கொன்னவங்க எல்லாரும் வினோதமான முறையில இறந்து போயிருக்காங்க சொல்லி தெரிய வருது. உடனே இந்த விஷயத்தை போயிட்டு அந்த கிழமை கிட்ட சொல்றான். பட் அந்த கிழமை இது பெருசா எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணலாம் சொல்லி எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே ஏதோ ஒண்ணு கொள்ளுது. இடம்னு பார்த்தா அப்ப வானத்துல இருந்து வேற ஒரு யூனிகார்ன் வந்து அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ள ஆரம்பிக்குது.